Welcome back to AS English. In this video, you can see how to simplify 10 patterns. இந்த வீடியோவில் 10 பேட்டர்ன்களை எப்படி எளிமையாக்குவது என்பதை பார்க்கலாம். இப்போது நாம் மாஸ்டர் ஸ்ட்ரக்சரிலிருந்து தான் அனைத்து பேட்டர்ன்களையும் நாம் உருவாக்க வேண்டும். ஆகையால் மாஸ்டர் ஸ்ட்ரக்சரை தெரிந்து கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போது நாம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெப் வைத்து முதல் பேட்டர்னை உருவாக்கி விடலாம். அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இவற்றை வைத்து இரண்டாவது பேட்டர்னை நாம் உருவாக்கி விடலாம். மூன்றாவது, ஆப்ஜெக்டின் இரண்டு வகை உண்டு, டைரக்ட் ஆப்ஜெக்ட் மற்றும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இவற்றை நாம் அடிப்படையாகிய சப்ஜெக்ட் வெர்புடன் சேர்க்கும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகிய மூன்றாவது பேட்டர்ன் உருவாகி விடுகின்றது. நான்காவது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்புடன் இவை அடிப்படை ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்டை நாம் சேர்க்கும்போது நான்காவது பேட்டர்ன் உருவாகி விடுகின்றது. ஐந்தாவது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இது அடிப்படை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்டை சேர்க்கும்போது ஐந்தாவது பேட்டர்ன் உருவாகி விடுகின்றது. 1 முதல் 5 வரை உள்ள பேட்டர்ன்களை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பின் இவற்றுடன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நாம் சேர்க்கும்போது 6 முதல் 10 வரை உள்ள பேட்டர்ன்கள் எளிமையாக நாம் உருவாக்கி விடலாம். இவை அனைத்தையும் நாம் நன்றாக தெரிந்துவிட்டால் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்களை மிக எளிமையாக, எந்த விதமான சென்டென்ஸ்களையும் மிக எளிமையாக நாம் உருவாக்கி விடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.